எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் குறள் 91 இன்றைக்கு பகுதி 3 பார்க்க போறோம். தலைப்பு மோன நிலை. மோன நிலை என்னென்று பார்ப்போம். சீவன் முத்தர் சிவானந்தத்தை நுகர்ந்து அந்த நுகர்ச்சியில் தம்மையும் மறந்திருப்பார்கள். அப்ப சீவன் முத்தர் என்றது நாங்க பார்த்த நாங்கள் யாரு என்னண்டு. அப்ப அவர்கள் சிவானந்தத்தை நுகர்ந்து அந்த நுகர்ச்சியில தம்மையும் மறந்திருப்பார்கள். இன்பத்துள் ஆழ்ந்திருக்கும் அவருக்கு எந்த நினைவும் எழுவதில்லை. அப்ப அந்த இன்பத்தில் ஆழ்ந்திருக்கைக்கு அவர்களுக்கு எந்த நினைவுமே எழுவதில்லை, வராது அவர்களுக்கு. நினைவு எழும்போதே அதன் வழியாக சொல் எழுவதாகும். அப்ப நினைவு வரைக்கதான் அதன் வழியாக சொல்லும் வருகிறது. அப்ப இங்க மூணு நிலைதானே தலையங்கம் பாருங்க. நினைவற்ற நிலையில் சொல் எப்படி எழும்? அப்ப நினைவில்லாம இருக்கேக்க சொல் எப்படி வரும் என்ற கேள்வி கேள்விப்படுகிறது. அவர்கள் மௌன நிலையில் இருப்பார்கள் என்பதனை ஆசிரியர் இங்கே குறிக்கின்றார். அப்ப அவர்கள் மௌன நிலையில் இருக்கிறதான் ஆசிரியர் இங்க சொல்றார். அதுல நினைக்கிறேன் ஔவையாரோ அருணகிரிநாதரோ வருது, விநாயகர் கவல்லியோ எனக்கு ஞாபகம் இல்லை. மூணவரம்பு ஏதோண்டு வருது, எனக்கு இப்போ சொல்ல ஞாபகம் உடனே வரையில. எனிவே நாங்கள் விநாயகர் கவல்ல படிக்கிறாங்க தானே. இன்பத்தில் திளைத்திருத்தலை தவிர வேறொன்றையும் அறியாத அவர்க்கு சொல் ஏதும் உண்டாகுமோ? அப்ப அவர்கள் என்ன, இன்பத்தில திளைத்திருத்தலை தவிர, அவர்கள் இன்பத்தில தான் திளைத்திருக்கணும், அதை தவிர வேறொன்றையுமே அறியாத அவர்களுக்கு, இன்பம்தான் அதிலேயே திளைச்சிருக்கணும், அவைக்கு வேறு ஒன்றுமே தெரியாது, அப்படி அவர்களுக்கு சொல் ஏதும் உண்டாகுமோ? வேறொன்றையும் அறியாத அவர்களுக்கு, இன்பத்தில தான் மூழ்கி இருக்கணும், வேறொன்றையும் அறியல, அப்படி இருக்கேக்கு அவர்களுக்கு சொல் ஏதும் உண்டாகுமோ என்ற கேள்வி கேள்விப்படுகிறது. என்பராய் மற்ற ஏதுண்டு சொல் என்கிறார். மௌனம் என்பது இப்ப வந்துடுது. மௌனம் ஞான வரம்பண்டு சொல்லி நம்ம மௌனம் ஞான வரம்பண்டு சொல்றது ஔவையாரோ அருணகிரிநாதரோ எனக்கு சரியா தெரியல, பாருங்க. அப்ப மௌனம் என்பது அனுபவத்திற்கு அறிகுறி. அப்ப மௌனம் என்பது அனுபவத்திற்கு அறிகுறி. இன்ப அனுபவம் தலைப்படும் போது மௌனம் தலைப்படும். அப்ப இன்ப அனுபவம் தலைப்படிக்க வரைக்குள்ள மௌனம் தலைப்படும் போது மௌனம் தலைப்படும். கணவன் வெளியூருக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஒரு கதை சொல்லி நம்மங்களுக்கு கதை, உதாரணம், உவமானம், பழமொழி சொல்லி விளங்கிக்க எங்களுக்கு இன்னும் ஈஸியா மனதில் பதியும், விளங்குற ஆற்றல் கிடைக்கும். அதுக்குத்தான் சொல்லப்படுது. அப்ப கணவன் வெளியூருக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மனைவி கண் கலங்கி நின்றாள். அவன் புறப்படும் போது ஒரு வாரத்தில் உறுதியாக வந்து விடுவதாக வாக்குறுதி அளித்தான் அவன்தானே. அவர் இல்லாமல் இந்த 7 நாட்களை எப்படி கழிப்பது என்று கவலைப்பட்டாள் அவள். மறக்காமல் கடிதம் போடுங்கள் என்று சொல்லி விடை கொடுத்தாள். இதுல உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, விளங்கிட்டு தானே. அவன் சென்று 2 நாட்கள் ஆயின, 3 நாள் ஆயின, கடிதம் ஒன்றும் வரவில்லை. அவன் சென்று 2 நாளாயின, 3 நாளாயின, கடிதம் ஒன்றும் வரவில்லை. அவளுக்கு ஒவ்வொரு கணமும் ஓர் ஊழியாக தோன்றியது. ஒரு வாரமாகியும் அவன் ஊர் திரும்பவில்லை. அவளுக்கு அடங்காத கோபம் உண்டாயிற்று. அப்ப நாள்கள் போய்கொண்டே இருக்குது. அவளுக்கு ஒவ்வொரு கணமும் ஒரு ஊழியாக தோன்றியதாம். ஒரு வாரம் போயிட்டுது, சரியான கோபமும் அவளுக்கு அடங்காத கோபம் வந்துட்டுதான். ஆண்களே இப்படித்தான், சொன்னால் சொன்னபடி நடப்பதில்லை. கடிதம் கூட போட முடியாமல் அப்படி என்ன வேலை என்ற கேள்விகள் படுது. நான் ஒருத்தி தனியாக இருக்கிறேன் என்ற கவலை துளியாவது அவருக்கு இருந்தால் இப்படி செய்வாரா? அவர் வந்தால் அவரை சும்மா விடப் போவதில்லை என்று அடுத்த வீட்டு தோழியிடம் சினந்து கூறினார். எப்படியெல்லாம் பக்கத்து வீட்டு தோழிட்ட அவ சொல்றா, அவர் வந்த பிறகு எப்படி இரண்டவனும். நீ என்ன செய்து விடுவாய் என்று வேடிக்கையாக கேட்டாள் அந்த தோழி.
என்ன பண்ணுகிறேன் என்பதை நீயே நேராக பார்க்கத்தான் போகிறாய் என்றாள் தலைவி. இதுல உங்களுக்கு விளங்குறதுக்கு நான் திருப்பி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. 10 நாளுக்குப் பிறகு தலைவன் வீடு திரும்பினான். சற்று தொலைவில் அவன் வரும்போதே தலைவியின் அகமும் முகமும் மலர்ந்தன. அப்ப 10 நாளைக்கு முதல் எவ்வளவு கோவத்தோட ஒரு கடிதம் வரையிலேண்டு இருந்தது. இப்ப அங்க தூர வரைக்குள்ளேயே தலைவியின் அகமும் என்றா மனம், முகமும் மலர்ந்தன. வெட்கமும் மகிழ்ச்சியும் களிப்பும் அவளை கவ்விக்கொண்டன. அவன் மீது கொண்டிருந்த கோபமெல்லாம் போன திசை தெரியவில்லை. இனிய முறுவலால் அவனை வரவேற்றாள். ஏதும் பேசாமல் அவனுக்கு தேநீர் கொண்டு வர உள்ளே சென்றாள். இதெல்லாம் அவர் வரைக்குள்ள நடக்கிற விஷயங்களை சொல்லினான். பெரிய அமர்க்களம் நடக்கப் போகிறது என்று எண்ணிய அடுத்த வீட்டு தோழிக்கு பெரிய ஏமாற்றம். என்ன தான் செய்ய போறேன் அடுத்த வீட்டு தோழிக்குத்தானே சொன்னவா. இத்தனை நாளும் கணவனை ஏசியும் அவனது குறைகளை பேசியும் வந்த இவளுக்கு இப்பொழுது என்ன ஆயிற்று என்ற கேள்வி கேள்படுது. கடிந்து ஒரு வார்த்தை பேசாது வாய் மூடி மௌனமாக இருக்கிறாளே, இது என்ன விந்தை என்று அவ ஃப்ரெண்ட் யோசிக்கிறாள். என்னென்னா பெரிய ஒரு பூகம்பம் படிக்க போகுதுன்னு தான் அவ எதிர்பார்த்தது. இது ஏன் இந்த கதை சொல்லப்படுதுன்னு உங்களுக்கு விளங்குதானே. இது பற்றி தலைவியிடமே கேட்டுவிட்டாள். தலைவி பின்வருமாறு கூறினாள். அப்ப தோழி அவன் தலைவி என்றது அவ தோழியத்தான் சொல்லுது. அவட்ட கேட்கிறா. அவ என்ன சொல்றா பின்வருமாறு. கண்ணுக்கு மையிடுகிற கோல் தந்தத்தினாலோ கண்ணுக்கு மையிடுகிற கோல் தந்தத்தினாலோ தங்கத்தினாலோ செய்ததாயிருக்கும். கண்ணுக்கு மையிடுகிற அந்த கோல் அந்த குச்சி தந்தத்தினாலோ அல்லது கோல்டாலேயோ செய்ததாயிருக்கும். தந்தம் என்றது நான் இந்த அப்படி அது சொல்லினோம் போல. தங்கத்தினாலோ செய்ததாயிருக்கும். தூரத்தில் இருக்கும் பொழுது அது தங்கமா என்பது நன்றாக தெரிகிறது. அப்ப தூரத்துல இருக்கேக்கு அது தங்கமோண்டு நன்றாக தெரிகிறது. மை தீட்டுவதற்கு அதனை கண்ணருகில் கொண்டு சென்றால் அந்த கோல் தெரிவதில்லை. அப்ப கண்ணுக்கு கிட்ட அதை கொண்டு போகிக்க அந்த கோல் தங்கமோண்டு தெரியுறதில்லை. அதுபோல கணவன் அருகில் இல்லாத போது அவன் மீது 1000 குறைகள் தெரிந்தன. எப்ப கணவன் அருகில் இல்லாத போது. அவன் அருகில் வந்துவிட்டால் ஒரு குறையும் புலப்படுவதில்லை. இதேன் சொல்லினாம் எங்களுக்கு கதை சொல்லல. அவன் சொன்னது உண்மைதான். அவள் சொன்னது உண்மைதான். தலைவன் அருகில் வந்துவிட்டால் பேச்சு அடங்கி போகிறது. எதுவும் சொல்ல தோன்றுவதில்லை. தலைவன் அருகில வந்துட்டால் பேச்சடங்கி போற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. இந்த உலக அனுபவத்தை கொண்டு இறை அனுபவத்தை நாம் ஒருவாறு உணரலாம். இது என்னத்துக்கு எங்களுக்கு சொன்னது? இதை வச்சு இறை அனுபவத்தை, இந்த உலக அனுபவத்தை கொண்டுதான் எங்களுக்கு இறை அனுபவத்தை எல்லாத்திலுமே எங்களுக்கு விளங்கப்படுத்தினான். அதுக்குத்தான் இது சொல்லப்பட்டிருக்கு. இறைவனை அணைந்தவர்கள் அத்தலைவியைப் போல் மோன நிலையை அடைந்து விடுவார்கள். அப்ப இறைவனை அணைந்தவர்கள், இறைவனை சேர்ந்தவர்கள் அந்த தலைவி, இப்ப இந்த தலைவி எப்படி இருந்தா, முதல் கணவன் இல்லாம இருக்கேக்க எப்படி இருந்தவா, கணவனை கண்டோன்னு எப்படின்னு நாங்க சொன்னோமே, அத்தலைவியைப் போல மோன நிலையை அடைந்து விடுவார்கள். மோனம் என்றால் வாய் திறந்து பேசாமை என்று மட்டும் நினைக்கிறோம். அப்படி அன்று. உண்மையில் அது சீவன் சிவத்தில் அழுந்தி தனது சீவபோதத்தை இழந்து நிற்கும் நிலையை குறிப்பதாகும். அப்ப மோனம் என்றா நாங்க என்ன நினைக்கிறோம்? பேசாமல் இருக்கிறது என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனா அது மட்டும் இல்லை. அது மட்டும் உண்மை அன்று. வேறையும் இருக்குது. எது? சீவன் சிவத்தில அழுந்தி தனது சீவபோதத்தை இழந்து நிற்கும் நிலையை குறிக்கும். சீவன் என்றது ஆத்மா. ஆன்மா தன்னுடைய சிவத்திலே அழுந்தி தனது சீவபோதத்தை இழந்து நிற்கும் நிலையை குறிக்கிறது மோன நிலை.
இப்பேசா அனுபூதி நிலையை பெற்றவரே அணைந்தோர். இப்பேசா அனுபூதி நிலையை பெற்றவரே அணைந்தோர் என்று சொல்லப்படுகிறார். அப்ப அணைந்தோருக்கு தான் இந்த கருத்து சொல்லுகிறான். அடுத்து நாயோட்டு மந்திரம். நாயோட்டு மந்திரம் என்று தலைப்பில சொல்லினாம். திருவைந்தெழுத்து இறுதியில் ஓரெழுத்தேயாகி விடுவது சிவத்தை அணைந்தோர் ஆனந்தத்தில் மூழ்கி மூன நிலையை தலைப்படுதலை குறிப்பதாகும். அப்ப திருவைந்தெழுத்து இறுதியில ஓரெழுத்தியாகி, நாங்க பார்த்தனாங்க தானே திருவைந்தெழுத்து 5 வகை இருக்குது. அதுல கடைசி ஒரு எழுத்து. எது? மகாகாரண பஞ்சாக்கரம். ஞாபகப்படுத்தி அப்ப ஓர் எழுத்து ஆகி விடுவது சிவத்தை அணைந்தோர் ஆனந்தத்தில் மூழ்கி மூன நிலையை தலைப்படுத்தலை குறிப்பதா. அப்ப சிவத்தை அணைந்தோர் ஆனந்தத்தில மூழ்கி மூன நிலையை தலைப்படுத்தலை குறிப்பதாகும். சிகாரம் ஆகிய இந்த ஓரெழுத்து மந்திரம் நாயோட்டு மந்திரம் என நகை விளையுமாறு மறைத்து கூறப்படும். அப்ப சி 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 என்று தானே சொல்றோம். சி 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 என்று தானே மகாகாரண மந்திரம் ஒரு எழுத்து. அப்ப இந்த ஓரெழுத்து மந்திரம் நாயோட்டு மந்திரம் என நகை விளையுமாறு மறைத்து கூறப்படும். இது நாயை ஓட்டுவது அன்று, நாயின் தன்மையை ஓட்டுவது என்று பொருள்படும். இந்த சி என்று சொல்றது நாயை ஓட்டுவது அன்று, நாயின் தன்மையை ஓட்டுவது என்று பொருள்படும். நாயின் தன்மையாவது எப்பொழுதும் குறைப்பது. நாயின் தன்மை நாயை ஓட்டுறையில கலைக்கிறீல, நாயின் தன்மையை ஓட்டுவது என்று சொல்லினான். அப்ப நாயின் தன்மை ஆவதென்றா எப்பொழுதும் குறைப்பது. ஞான நெறியில் நில்லாது பேசும் பேச்செல்லாம் நாயின் குறைப்பை போன்றவை. அப்ப ஞான நெறியில் நில்லாது பேசும் பேச்செல்லாம் நாயின் குறைப்பை போன்றவை. அப்படிப்பட்ட பேச்சாகிய குறைப்பினை ஓட்டுகிற மந்திரம் இது. அப்படிப்பட்ட பேச்சாகிய குறைப்பினை, அப்படி பேச்சாகிய குறைப்பினை ஓட்டுகிற மந்திரம் தான் இது. எது? சி 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 என்று. பேச்சை ஒழித்து மௌனத்தை உண்டாக்குவது என்ற பொருளில் இதனை நாயோட்டு மந்திரம் என்றனர். அப்ப இது ஏன் இப்படி சொல்லினோம் என்றா, பேச்சை ஒழித்து மௌனத்தை பேச்சில்லாமல் மௌனத்தை உண்டாக்குவது என்ற பொருளில இதனை நாயோட்டு மந்திரம் என்றனர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இன்றைக்குத்தான் நாங்கள் இந்த 91வது குறள் முடிச்சிருக்கிறோம். 3 பகுதியாக பார்த்திருக்கிறோம். பெரிய குறள் அவசரப்பட்டு இன்னும் 9 குறள் தான் நாங்க படிக்கலாம். அப்ப இதுதான் இன்றைக்கு நாங்க பார்த்தது 91வது குறள். அப்ப அந்த குறளை நான் ஒருக்கா திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு ஞாபகத்துல நிக்கிறதுக்காக. ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர் மற்ற ஏதுண்டு சொல் என்று சொல். அப்ப பொருள் முழுவதுமா என்ன சொல்லினமெண்டா, சீவன் முத்தராகிய ஞானிகள் தமது உணர்வில் மேம்பட்டு விளங்குகின்ற சிவனது ஞானமாகிய திருவருணின் உள்ளே அடங்கி நிற்பர். அப்ப சீவன் முத்தியர் எப்படி நிப்பினம்? தமது உணர்வில மேம்பட்டு விளங்குகின்ற சிவனது ஞானமாகிய திருவருளின் உள்ளே அடங்கி நிற்பர். யாரு? சீவன் முத்தர். அங்கனம் அடங்கி நிற்றலால் விளைகின்ற பேரின்பம் அறிவினிடத்தே ததும்பி நிறைந்து நிற்கும். அங்கனம் அடங்கி நிற்கிறதால விளைகின்ற பேரின்பம் அவர் அறிவினிடத்தை, அவர்களுடைய அறிவினிடத்துல ததும்பி நிறைந்து நிற்கும். ததும்பி நிறைந்து நிற்கும். அவ்வின்பத்தையே நுகர்ந்து திளைத்து வேறொன்றையும் அறியாதிருப்பர். அந்த இன்பத்தையே நுகர்ந்து திளைத்து, அதையே அனுபவிச்சு திளைத்து வேறு எதையுமே அறியாதிருப்பர். அந்நிலையில் அவரிடத்தில் சொல் ஏதும் இழாது பேச்சற்ற மோன நிலை அது. அப்ப அந்த நிலையில அவர்களிடத்துல சொல் ஏதுமே இழாது. அந்த பேரின்பத்துல நுகர்ந்து அதுல திளைச்சிருக்கேக்க சொல்லேதும் இழாது பேச்சற்ற மோன நிலை அது என்று சொல்லப்படுகிறது. அப்ப சொற்பொருளும் நான் உங்களுக்கு முதல் குறள்லயே சொல்லிட்டேன். அப்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லல.
இப்போ இதில் ஏதாவது கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி.